சொல்லும் பாடம். குழந்தைகளுக்கு மட்டும்தான் கதைகள்னு யார் சொன்னது? கதைங்கிறது நம்ம பார்க்குற, கேட்குற, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் தான் கதையா உருவாகுது இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மரத்தை பத்தின கதை. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவை நீங்க ஒரு மரத்தை பார்க்கும் போதும் அதில் நீங்க பார்க்குற கண்ணோட்டமே மாறப்போகுது. அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு இடத்துல யாரோ சாப்பிட்டுட்டு தூக்கி போட்ட ஒரு மாங்கொட்டை ஒரு அழகான சின்ன செடியா வளர்ந்துருந்துச்சு. அந்த செடிக்கு யாரும் பார்த்து பார்த்து தண்ணியெல்லாம் ஊத்தல. தனக்கு தேவையான நீரை நிலத்தடியில இருந்தும் மலையில இருந்தும் தானே எடுத்துக்குச்சு. நிலத்தடியில இருந்து நீர் எடுக்கணுங்கிறனால அதோட வேர்கள் மிக ஆழமாவும் வலிமையாவும் இருந்துச்சு. ஒரு சில வருஷங்கள்ல அந்த செடி வளர்ந்து ஒரு பெரிய அழகான மரமா மாறிச்சு. அதுல இருந்து அழகான பூ பூக்க ஆரம்பிச்சது. அப்போ அந்த வழியா போற வியாபாரிகளும் வழிபோக்கர்களும் அந்த மரத்துக்கு அடியில உட்காந்து இளைப்பாருனாங்க. அதோட நிழல் ரொம்ப குளுமையா இருந்துச்சு. தனக்கு கீழே எல்லாரும் உட்காந்து இளைப்பாறத பார்த்து அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பக்கமா பள்ளி முடிஞ்சு போற குழந்தைகள்லாம் அந்த மரத்தோட மாங்கனி எல்லாம் சுவைச்சு மகிழ்ந்தாங்க. அதுலயும் அந்த மரத்துக்கு ஏதோ ஒரு ஆனந்தம் இருந்துச்சு. அந்த பக்கமா வந்த மரவெட்டி ஒருத்தர் அதோட சுள்ளிகள் எல்லாம் பொறுக்கி தேவையில்லாத கிளைகள் எல்லாம் வெட்டி அவர் எடுத்துட்டு போனாரு. அதுக்கும் அந்த மரம் ஒண்ணுமே செய்யல, சந்தோஷம்தான் பட்டுச்சு. ஒரு நாள் நல்ல கோடைக்கால மாலை வேளையில அந்த பக்கமா வந்த ஞானி ஒருத்தர் நம்ம மரத்துக்கடியில இளைப்பாறப்படுத்துறோம். அதே மரத்துக்கடியில இளைப்பாறதுக்கு 2 வியாபாரிகளும் வந்து உட்கார்ந்தாங்க. அதுல ஒரு வியாபாரி சொன்னாராம், இந்த ஊர் மக்களுக்கு நன்றியே இல்லப்பா, நான் அவங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கேன், ஆனா அதுல ஒருத்தங்க கூட எனக்கு பதிலுக்கு நன்றின்னு சொல்லவோ என்னை கௌரவிக்கவோ இல்லை அப்படின்னு சொன்னாரு. நீங்க சரியா சொன்னீங்கண்ணே. நேத்தி கூட எங்க வீட்டு பக்கம் ஒருத்தர் பசியால வாடிட்டு இருந்தாரு. பாவமேன்னு சொல்லி அவருக்கு சாப்பாடு போட்டு வீட்டுல தங்க வச்சு எல்லாம் உபசரிச்சா காலையில எங்க போனாருன்னே தெரியல, சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டாரு அப்படின்னு பேசிட்டே கிளம்பிட்டாங்களாம். எல்லாம் பார்த்துட்டு இருந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே இந்த மரத்துக்கிட்ட பேசினாராம். நீ வரவங்களுக்கு எல்லாருக்கும் நிழல் கொடுக்குற, பறவைகளுக்கு கூடுகட்ட பாதுகாப்பான இடத்த கொடுக்குற, உன்னோட காயையும் பழத்தையும் உன்னோட அனுமதி இல்லாம எல்லாரும் பறிச்சு சாப்பிடுறாங்க. உன்னோட கிளைகள் மட்டும் இல்ல, உன்னையே கூட சில சமயம் வெட்டி பொருட்கள் செய்ய உபயோகப்படுத்துறாங்க. ஆனா இது எதுக்குமே நீ எதுவுமே சொல்றது இல்ல. எனக்கு நன்றி சொல்லுங்க, எனக்கு அங்கீகாரம் கொடுங்க, என்னை முன்னாடி வச்சு பாராட்டுங்க, இப்படின்னு எதுவுமே நீ எதிர்பார்க்கறதே கிடையாது. நீ எதுக்கா